தோசை சாதத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு அருமையான ஒரு வித்தியாசமான சட்னி ஒன்று வைக்க போகிறோம். இது வந்து என்ன எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புக்கள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இப்போ இதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்க, இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். பாருங்க, உளுந்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம், 5 பல்லு பூண்டு எடுத்துக்கலாம், 1 இடுக்கு கருவேப்பிலை, 4 காஞ்ச மிளகாய். இந்த சட்னி வந்து நல்ல கூடுதல் டேஸ்ட் கிடைக்கணும்னா இதில் வந்து ஒரு 10 முந்திரி பருப்பு எடுத்துருக்கேன், அதையும் போட்டுக்கோங்க. இதுக்கு நம்ம தேங்காயெல்லாம் எதுவும் சேர்க்க வேண்டாம். இப்போ நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்குவோம். அதாவது ஒரு 10லேருந்து ஒரு 15க்குள்ளே சின்ன வெங்காயம் எடுத்துக்குவோம். பாருங்க, இப்போ நான் வந்து ஒரு சின்ன புடலங்காய் எடுத்து நல்லா தோல் மேலெல்லாம் வெள்ளையாக இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் சீவிட்டு உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துட்டேன். இதை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் போட்டுடலாம். இதுக்கு நீங்கள் புளி வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இந்த புளிக்கு பதில் நான் தக்காளி சேர்க்குறேன். பெரிய தக்காளி இருந்தால் 1 தக்காளி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கிடலாம். ஏன்னா அந்த தக்காளி தண்ணியிலேயே இந்த புடலங்காயும் ஓரளவுக்கு நல்லா வெந்துடும். பாருங்க, இதில் கொஞ்சமாக மல்லி இலையும் போட்டுக்கலாம். பாருங்க, 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு தேங்காய்லாம் எதுவும் போட போகிறதில்ல. இதோட ஒரிஜினல் டேஸ்ட்லேயே நம்ம வந்து அரைச்சிடலாம். இதெல்லாம் தண்ணி காய் சீக்கிரமாக வதங்கிடும், அதனால் இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரிலாம் காய்கறியில் நம்ம சட்னி அரைக்கும் போது பிள்ளைங்க காய்கறிகள் சாப்பிடல அப்படிங்கிற கவலையும் நமக்கு இருக்காது. ஏன்னா வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியான சட்னி தான் இது. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா இந்த சட்னி நல்லா கரன்னு இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். பார்க்கறதுக்கே பாருங்கள் அட்டகாசமாக சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக மெத்துன்னு நல்லா தோசையை ஊற்றி வச்சுக்கலாம், இல்லைன்னா இட்லியை சுட்டு வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த சட்னி வச்சு சாப்பிட்டீங்கன்னு வைங்க, சும்மா அட்டகாசமாக அருமையாக. எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.